Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஆடியோ அண்ட் வீடியோ கால் கனெக்டிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்ஸ்அப்பை லாங் பிரஸ் பண்ணலாம். பண்ணதும் இதில் ஆப் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டேட்டா யூசேஜ் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் நெட்வொர்க் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா இது ஆஃபில் இருந்துன்னா ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் இந்த ஆப்ஷன் வந்து டிசனபிளாக இருந்துச்சுன்னா அதை எனபிள் பண்ணலாம். இது டிசனபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேட்சி ஃபைலை கிளியர் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் யூசேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் கால்ஸ், மீடியா, ஸ்டேட்டஸ் இது எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணுறதுக்கு கீழே ரீசெட்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால இனி உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கால் கனெக்டிங் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது வீடியோ கால் குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால் இந்த ஆப்ஷன் வந்து எனபிளாக இருந்துச்சுன்னா அதை டிசனபிள் பண்ணிக்கோங்க. இதை டிசனபிள் பண்ணுறதுனால உங்களோட ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். குவாலிட்டியை பொறுத்து மொபைல் டேட்டாவும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் காலை வந்து ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் டேட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.